Welcome to SAIS Academy. So, in the video, viruses பத்தி தான் பார்க்க போறோம். So, what is virus? Tiny microorganisms which feed on our cells and damage our cells are called viruses. அதாவது நம்மளோட செல்ஸை வந்துட்டு உட்கொண்டு பாதிப்பு அடையக்கூடிய நுண்ணுயிர்களை தான் வந்துட்டு நம்ம வைரஸஸ் சொல்றோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் என்னன்னா டிஎன்ஏ டைப் வைரஸஸ் அண்ட் ஆர்என்ஏ டைப் வைரஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அடினோ வைரஸஸ் அண்ட் பாக்ஸ் வைரஸஸ் இது எல்லாமே டிஎன்ஏ பேஸ்டு வைரஸஸ். நம்ம பார்த்த கொரோனா வைரஸஸ் எல்லாமே வந்துட்டு ஆர்என்ஏ பேஸ்டு வைரஸஸ். ஸோ நம்ம பேண்டமிக் அப்புறம் கொரோனா வைரஸ் தான் இருக்கிறது மிகப்பெரிய வைரஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் த்ரூ அவுட் த ஹியூமன் ஹிஸ்ட்ரி நிறைய வைரஸஸ் வந்துட்டு அந்தந்த டைம் பீரியட்ல அதோட தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இபோலா வைரஸஸாக இருக்கட்டும், மிடிவல் பீரியட்ல இருந்து இப்போ 20th சென்ச்சுரி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருந்த பிளேக் வைரஸஸாக இருக்கட்டும், ஸ்பானிஷ் ஃப்ளூவாக இருக்கட்டும், ஆர் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா அதாவது பறவை காய்ச்சல், அப்புறம் நம்ம லெப்ரசி, ஸ்மால் பாக்ஸ், இது எல்லாமே வந்துட்டு மிகப்பெரிய வைரஸ் ஹிஸ்ட்ரியில் பார்க்கப்படுது. எதனாலனா இதோட டெத் கவுண்ட்ஸுமே அதிகமாக இருந்தனால தான் இது எல்லாமே மேஜர் வைரஸஸாக பார்க்கப்படுது. ஸோ இப்போ எதுக்கு நம்ம வைரஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம்னா, ரீசெண்டாக மீண்டும் கொரோனா வந்துட்டு அவுட் பிரேக் ஆகிருக்கு. முக்கியமாக ஏஷியன் கண்ட்ரீஸில் அதிக அளவில் அவுட் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்தியாவிலுமே சில கேசஸ் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம பாப்புலேஷன் ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது இது மிகவே குறைவு அண்ட் இட் இஸ் அண்டர் கண்ட்ரோல்டு சிச்சுவேஷன். ஸோ எந்த மாநிலத்தில் அதிகமாக கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா கேரளாவில் தான் அதிகமாக கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ மீண்டும் லாக்டவுன் வருமானு கேட்டால் நம்ம ஏற்கனவே வேக்சினேஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சனால லாக்டவுன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி எந்த மாதிரி எக்ஸாம்ஸஸ் நம்ம எந்த மாதிரி கொஸ்டின்ஸஸ் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் கேட்கலாம், ஆர்என்ஏ டைப் டிஎன்ஏ டைப்னு கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங் எந்த டைப்ஸ் ஆஃப் வைரஸ் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம், ஆர் வைரஸஸ் பேஸ்டு டிசீஸ் பேஸ்டு சிம்டம்ஸ் ஆர் டிசீசஸ் பேஸ்டு வேக்சினேஷன்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வைரஸஸ் டாபிக் பற்றி நல்லாவே படித்து வச்சுக்கோங்க. See you all in the next video. Thank you.